Airtel Telecommunication Limited owns 100% share capital of Airtel Infrastructure Limited. Airtel Telecommunication வந்து 100% share capital of Airtel Infrastructure வச்சிருக்குதுங்க. On 1st April 2011, Airtel Telecommunication Limited acquired a building from Airtel Infrastructure Limited for rupees 11 lakh that the group plans to use its new headquarters office. Airtel Infrastructure Private Limited had purchased the buildings from third party on 1st April 2010 for 10 lakh 25,000. At the time, building was assessed to have useful life 21 years, residual value 5,000. On 1st April 2011, the carrying amount of the building was 10 lakh. Airtel Infrastructure Private Limited individual accounting records வச்சிருக்குது. So the estimated remaining useful life of the building measured from 1st April 2011 is 20 years and the residual value is 30,000. The method of depreciation is statement method, past necessary generation, individual and considered situations. First individual booksல போடலாம். அப்ப யார் விற்கிறா யார் வாங்குறா? ஃபர்ஸ்ட் வந்து ஏர்டெல் டெலிகம்யூனிகேஷன் லிமிடெட் அக்வயர்டு பில்டிங் ஃப்ரம். அப்ப அக்வயர்டு ஏர்டெல் டெலிகம்யூனிகேஷன் தான் அக்வயர் பண்ணுது. அப்ப ஏர்டெல் அப்ப செல்லர் யாரு? டெலிகம்யூனிகேஷன் அக்வயர்டு பில்டிங். இப்ப செல்லர் வந்து இன்ஃப்ரா, பையர் வந்து டெலிகம்யூனிகேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் இன்ஃப்ரா, ஏன்னா ஏர்டெல் டெலிகம்யூனிகேஷன் லிமிடெட் டெலிகம்யூனிகேஷன் பையரு யார்கிட்ட வாங்குறா? சப்சிடரிட்டு வாங்குறாங்க. அப்ப இவன் பேரண்ட், டெலிகம்யூனிகேஷன் பேரண்ட் ஆல்சோ பையர், டெலிகம்யூனிகேஷன் பையர். அப்ப நம்ம பேரண்ட் புக்ல போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் பேரண்ட் புக்ல பார்த்துலாம். பேரண்ட் புக் பர்ச்சேஸ் பண்றானா? From Infotechs for rupees 11 lakh, that group plans to use it as Airtel Infotechs Limited அது மேல வாங்கிக்கலாம். இவன் வந்து வாங்கிட்டான் இல்லையா? அப்ப இவனுக்கு பர்ச்சேஸ். இது ஃபிக்ஸ்ட் அசெட் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ்ட் அசெட் தான். இவனோட புக்ஸ் ஆஃப் என்ட்ரி இவ்வளவுதான் இருக்கு. பேரண்டோட புக்ஸ் ஆஃப் என்ட்ரி, அதாவது பையரு என்ன போட்டிருப்பான்? நான் வாங்கிட்டேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு இல்லையா? அவன் சப்சிடரி விற்கிறான்ல, விற்கிறவ என்ன பண்ணுவான்னா அவனுக்கு உள்ள வந்துருச்சு கேஷ் 11 லட்சம் ரூபாய். இல்லைங்களா? 11 லட்சம் உள்ள வந்துருச்சு. ஆனா என்ன பண்றான்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஹேட் பர்ச்சேஸ் தி பில்டிங் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி ஆன் 2010 வாங்கிக்கிறான். ஏர்டெல் இன்ஃபோடெக்ஸ் வந்து 10,25,000 வாங்கிக்கிறான். எப்ப? 2001 2020, சாரி என்ன டேட்னு பார்க்கல. 1st April 2010ல. அப்ப அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் வாங்கிக்கிறான் இல்லையா? ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான். வாங்கும்போது என்ன சொல்றாங்கன்னா 21 இயர்ஸ் ரெசிஜுவல் வேல்யூ. அப்ப 10,25,000 மைனஸ் 5 டிவைடட் பை 21 இயர்ஸ். அப்ப 10,25,000 ரெசிஜுவல் வேல்யூ 5 லட்சம் டிவைடட் பை 21. அப்படி போட்டா 25,000 வந்துருச்சு. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்டிங் அக்கௌண்ட். அப்ப 10,25,000 ரூபாயில 25,000 ரூபாய் தான் போயிருக்கும். அப்ப 10 லட்சம் ரூபாய் தான் ஒரு வேல்யூ ஆன் 1/4/2011 அன்னைக்கு. ஆனா இதோட வேல்யூ கேரிங் அமௌண்ட் பில்டிங் வாஸ் 10 lakh. இப்போ நீங்க என்ன எஸ்டிமேட் பண்றீங்க? ஏன்னா என்னைக்கு தான் வித்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh. The estimated remaining useful life of machine measured on 1/4/2011 அன்னைக்கு 20 years 3,50,000. அது நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் என்ன போடுங்க.
ஆனால் 10 லட்சம் கேரிங் அமௌண்ட் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு தான் விற்றுருக்கிறீங்க? 11 லட்சத்துக்கு விற்றுருக்கிறீங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வரும் 11 லட்சம். டூ ஃபிக்ஸட் அசெட் வெளியே போனது எவ்வளோ? 10 லட்சம். டூ பிஎன்ல 1 லட்சம். இதுதான் மேட்ரு. இதுதான் அழகாக கொடுத்துருக்குறான். ஸ்டெப் பை ஸ்டெப். சரி, ஓகே. இது பேரண்ட்ல புரிஞ்சு போச்சு. கன்சாலிடேஷன் பண்ணும்போது பிகாஸ் பேரண்ட் பாட் அசெட்ஸ் ஃப்ரம் சப்சிடரி இன் திஸ் இஸ் இன்ட்ரா குரூப் டிரான்சாக்ஷன். நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பேரண்ட் வந்து வாங்கிட்டான், அந்த என்ட்ரி வந்து இப்படி தான் போடுவான். பர்ச்சேஸ் ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட் எடுத்தா டு கேஷ் ஆர் பேங்க். கேஷ் ஆர் பேங்க் இதில் எழுதுங்கம்மா வருவான். சரி, அப்போ இவனுக்கு 1 லட்ச ரூபா லாபம். யாருக்கு இங்கே கிடைச்சிருக்கு? இவனுக்கு 1 லட்ச ரூபா. அப்போ இன்ட்ரா குரூப்ல போகும் பொழுது இந்த 1 லட்ச ரூபாய் வந்து எலிமினேட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த 1 lakh should be eliminated because of சர்டிஃபிகேட்ஸ். அப்போ ரிமூவ் பண்ணணுமா இல்லையா? அப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னங்க சார் என்ட்ரி பண்ணலாம்னு பார்த்தேன். இந்த பிஎன்ல டெபிட்ல வந்துருமா அப்படின்னு கேட்டேன். ப்ராஃபிட் வந்துச்சுல இந்த 1 லட்ச ரூபாய் இருக்கு. இந்த ப்ராஃபிட் வந்து அப்படியே மேலே டெபிட்ல போட்டுற வேண்டியதான். டு பில்டிங். பில்டிங்ல சேர்ந்துருக்கும். அப்போ அந்த பில்டிங் வந்து கழிச்சு வந்து திஸ் ரெடியூசஸ் அசெட் வேல்யூ டு ஒரிஜினல் குரூப் காஸ்ட். அப்போ ஸ்டெப் 3 கரெக்ட் டெப்ரிசியேஷன் இன் குரூப் இல்லையா? அப்போ இனிமேல் நம்ம 10 லட்சத்தில் 350,000 6,50,000 தான் இருக்கும். அதுக்கு 20 years போட்டால் டெப்ரிசியேஷன் 32,500 தான் போகணும். அப்போ டெப்ரிசியேஷன் போடும்போது பேரண்ட் டெப்ரிசியேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் 11 lakh. ஸோ எக்ஸ்ட்ரா டெப்ரிசியேஷன் மஸ்ட் பி அட்ஜஸ்டட் இன் கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கணக்கு வந்து எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம ஆல்ரெடி கன்சல்டேட்டில் வந்து 32,500 நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து கன்சல்டேஷன் பண்ணும்போது 37,500 நம்ம போடணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் சொல்லி இந்த கணக்கு முடிக்கிறாங்க. அப்போ ரிவர்சல் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டு பி டெப்ரிசியேஷன் ஒரிஜினல் வேல்யூ வந்து 32,000னா டெப்ரிசியேஷன் சார்ஜ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பீங்க? 11 lakh. ஏன்னா 11 lakh தான் சார்ஜ் பண்ணியிருப்பாரு. இந்த 11 lakh சார்ஜ் பண்ணி தான் 11 lakh 11 lakh இப்போ 11 lakhக்கு 3,50,000 போய் 20 years. ஸோ 37,500 வச்சுருப்பாரு. ஆனால் இங்கே வந்து 10 lakh தான், 3,50,000 தான், 20 years தான். அப்போ 32,500. ஸோ 5,000 என்ன செய்யணும்? ரிவர்சல் பண்ணணும். அதான் சொல்கிறாங்க. டெப்ரிசியேஷன் வந்து என்ன செய்யணும்? பண்ணணும். ரிவர்சல் பண்ணணும். ஏன் அப்படின்றது தெரிஞ்சுக்க யாரோட புக்ஸ்? டெலிகம்யூனிகேஷன் புக்கில் தான். அப்போ டெலிகம்யூனிகேஷன் புக்கில் இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அந்த அதாவது கீ பாயிண்ட்ஸ் பாருங்கள். ப்ராஃபிட் அன்ரியலைஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஃபிட் எலிமினேட் பண்ணுவோம். அசெட் வேல்யூ அட்ஜஸ்ட் ஒரிஜினல் காஸ்ட்டு. அப்போ டெப்ரிசியேஷன் ரீகால்குலேட் பண்ணுவோம். அப்போ அசெட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 லட்சம் போட்டுக்கிறீங்க. ஆனால் ரியலாக எவ்வளோ தான் வந்துருக்குது? நீங்கள் உங்களோட புக்கில் வந்து 11 lakh போட்டுக்கிறீங்க. ஆனால் ரியலாக இப்போ எவ்வளோ தான்? 10 லட்சம் தான். அப்போ 1 லட்சத்தை வந்து நம்ம குறைக்கணும் தானே லாஜிக்கலாம். அப்போ அசட்டோட வேல்யூ குறைக்கணும். அதான் நீங்கள் குறைச்சிட்டிங்க 1 லட்ச ரூபா. அப்போ டெப்ரிசியேஷன் என்ன ஆகிடும்? அப்போ டெப்ரிசியேஷன் வந்து ஆல்ரெடி நீங்கள் அதிகமாக போட்டு போய் குறைக்கணும். அப்போ ரிவர்சல் பண்ண என்ன ஆகும்னா கெயின் ஆன் சேல் ஆஃப் அசெட் டு டெப்ரிசியேஷன். சாரி, இது என்னது? டெப்ரிசியேஷனுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னும் போது 5,000 ரூபா. அப்போ நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் அக்கௌண்ட்டே வச்சுக்கலாம்.
அசெட்டு அக்கௌண்ட்டு டெட்டார் டு கன்சோல் P&L அக்கௌண்ட். அப்போ ரிவர்சல் ஆஃப் டெப்ரிசியேஷன் ரிவர்சல் ஆஃப் டெப்ரிசியேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ரிவர்சல் ஆஃப் டெப்ரிசியேஷன்